இல்லை. ஏன்னா இதுல ஒவ்வொரு திட்டமும் கொஞ்சம் ஒவ்வொரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு தாண்டணும்னு நினைக்கும் போது இதுல ஏதோ ஒரு திட்டம் ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய பாலமா இருக்கும். இது அம்மாவுடைய திட்டங்கள், அண்ணன் எடப்பாடியாருடைய திட்டங்கள், மக்களுக்காகிய திட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள். இதுல எந்த விதமான உணவுக்கும் இல்லை, எந்த விதமான சூழ்நிலையும் இல்லை. என் மக்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய தாய்மார்கள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்ல படிக்கணும், நல்லா வாழணும். அந்த ஒரே எண்ணத்துலதான் இத்தனை திட்டங்களும் அண்ணன் அறிவிச்சிருக்காரு. அவர் ஆட்சி பொறுப்பு வந்த உடனே முதல் கையெழுத்து அத்தனை பெண்களுடைய வங்கி கணக்கு 10,000 ரூபாய் போய் சேரும். இதுக்கான பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. அது சும்மா வாய்மத்தோடி ஒரு ஏதோ ஒன்று சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. என்ன வரவு செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கான பணம் பண்ணிட்டு தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் உழவர்களுக்கு திட்டம் மாசம் வங்கி கணக்கு 2000 ரூபாய் சேரும். அதே போல எவ்வளோ வருஷத்துக்கு 3 சிலிண்டர் விலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், இருசக்கர வாகன மானியம் கிடைக்கும். அதுக்கு நிறைய இருக்கு. கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தரல, நான் உங்க பிள்ளைங்களை படிக்கிறதுக்காக படிக்க வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் எடுத்தீங்க, தள்ளுபடி செய்யணும். 1 பைசா தள்ளுபடி செய்யணும். அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில் பிள்ளைகளுடைய பேர்ல எடுத்து அந்த கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். உங்க நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும். நீங்க போய் சந்தோஷமா நிறைஞ்ச மனசோட உங்க தங்கையை உங்க தங்க நகையோட கொண்டு நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கு பயன்படுத்தும் வழியில திட்டங்கள் உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒன்னொன்னு படிங்க, படிக்க வைங்க, நல்லா யோசிங்க. 22ஆம் தேதி உட்காந்து யோசிக்கணும், பட்டியல் போட்டுக்கணும். என்ன கஷ்டங்கள் பட்டிருக்கோம், என்ன அநியாயங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு பயத்துல வாழ்றோம், எத்தனை குடும்பங்களை குழந்தைங்களை பிள்ளைகளை போதை பொருட்களுக்கு நீங்க அடிமை ஆக்கிட்டீங்க, வலிப்படுத்திட்டீங்க. இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எத்தனை பேர், எத்தனை குடும்பங்களை, எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைங்களுக்கு ஆளாயிருக்காங்க, எல்லாமே பட்டியல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அம்மா எத்தனை பாதுகாப்பு கொடுக்குறாங்கிறது உடனே ரெண்டு முக்கியமான சொல்லு மனசுல இருக்கணும். மக்களை காப்போம், மீட்போம். அப்புறம் மிக முக்கியமான